ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். பேரை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, கொஞ்சம் கஷ்டமோ அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. வெயிட்டில் சொல்லணும்னா மொத்தமாக ஒரு 6 உருளைக்கிழங்குமே ஒரு 750 கிராம் நம்மளுக்கு இருக்கும். நம்ம உருளைக்கிழங்குல முதல்ல தோல் எல்லாத்தையுமே வெளித்தோல் எல்லாத்தையுமே சீச்சி எடுத்து தண்ணியில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஓரளவுக்கு நீட்டமாக ஓரளவுக்கு ஷேப்புக்கு நம்ம வெட்ட போகிறோம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு நம்ம வெட்டணும். உங்களுக்கு தெரியாதுன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே முதல்ல நடுவில் வெட்டிட்டு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நீட்டமாக அதே நேரத்தில் திக்னஸ் ஓரளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இதே மாதிரி நான் 6 உருளைக்கிழங்கையுமே இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சக்கப்புறமா அப்படி கட் பண்ண உருளைக்கிழங்கு நம்மளுக்கு கலர் மாறிடக்கூடாதுக்காண்டி நம்ம திரும்பியும் அதை தண்ணியிலே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு நம்ம தண்ணியில் வேக வைக்க போகிறோம். நம்ம முழுசாக 100% வேக வைக்க போகிறது இல்லை. ஒரு 50% மட்டும் தண்ணியில் கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா மீதி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்போம். முதல்ல தண்ணியில் கொதிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி நான் ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு முங்குற மாதிரி நல்ல தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் கொதிக்க விடுங்க. நம்ம அப்படியே கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு 50% உருளைக்கிழங்கு வேகணும்னா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 3.5 நிமிஷத்துக்கு ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 50% நல்லா வெந்துடும். நீங்கள் 100% வேக வச்சிடாதீங்க. நல்ல சாஃப்டாக பிறகு மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொரிக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் ஒரு 50% மட்டும் வேக வச்சு அப்படி அதை ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றினக்கப்புறமா அது ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆறட்டும். ஆறி முடிச்சக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்குல நம்ம மைதா மாவு ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா சோள மாவு ஒரு அரை கப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே உப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா அந்த மாவை உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரை கப்புங்கும் போது ஒரு 250 ml தண்ணி பிடிக்கிற கப்புக்கு அரை கப்பு நம்ம 2 மாவுமே சேர்த்துருக்கோம். வெயிட்ல சொல்லணும்னா ஒரு 70 கிராம்ல இருந்து ஒரு 90 கிராம்குள்ள நம்மளுக்கு இந்த 2 மாவுமே இருக்கும். நம்ம இப்போ மாவோட நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கு விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா அதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் கடலெண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கடலெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சுடணும். ஓரளவுக்கு நல்லா சுட ஆரம்பிச்சக்கப்புறமா தான் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கணும். அதாவது நம்ம உருளைக்கிழங்கு போட்ட உடனே அது நல்லா லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிடணும். நான் இப்போ சேர்க்கும் போதே லைட்டாக எண்ணெய் இன்னும் சூடாகலை. நம்ம போட்ட உடனே நல்லா பொரியிற மாதிரி கண்டிஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்துடும். ஏன்னா 50% ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். அதனால நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைச்சிரும். நீங்கள் நார்மலாக அந்த மாவு எதுவுமே சேர்க்காம நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியே உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே நம்ம மாவோட நல்லா உருளைக்கிழங்கை கோட் பண்ணி நம்ம கடலெண்ணெயில் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கும் போது உள்ளேயும் நல்ல மாவு மாதிரி உருளைக்கிழங்கு வெந்துடும். அதே நேரத்தில் வெளியே நல்ல மொறுமொறுப்பாக கிடைச்சிரும். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பொரியணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு உருளைக்கிழங்கு மாறும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நம்மளுக்கு நல்ல ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு மாறி நல்ல கிறிஸ்பியாக மாறினக்கப்புறமா நம்ம ஆயிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரொம்பவே சூப்பராக பொரிஞ்சிரும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அது தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபுல் ரெசிபியும் கம்ப்ளீட் பண்ண நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுட்டு அது லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா அதில் கடலெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் லைட்டாக சூடாக
சூடாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா இஞ்சி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் பூண்டு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதை வந்து அப்படியே எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு 50 செகண்டுக்கு இஞ்சியும் பூண்டையும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு, அதே நேரத்தில் வந்து பூண்டு வந்து ஓரளவுக்கு பொன்னிறம் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். நீட்டமாக வெட்டிட வேண்டாம், சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து அதுவும் வந்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு தான் நம்ம வந்து வதக்கணும். பொன்னிறத்துக்கு மாறணும்லாம் தேவையே கிடையாது. கொஞ்சம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு நறுக்குன்னு இருந்து கொஞ்சம் வந்து நல்லா வதங்காத மாதிரி இருந்தால் கூட ரொம்பவே சூப்பர். ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்தை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து குடமிளகா வந்து சேர்த்துக்கிறோம். குடமிளகா வந்து 2 குடமிளகாவை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அது வந்து குடமிளகா வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் குடமிளகானால 2 குடமிளகா வந்து எடுத்துக்கிட்டேன். பெரிய சைஸ் குடமிளகாவாக இருந்தால் நீங்கள் 1 குடமிளகாவே எடுத்துக்கோங்க. குடமிளகாவையும் ரொம்ப வந்து வதக்கணும்லாம் தேவையே கிடையாது. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் குடமிளகா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து வதக்காதீங்க. கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தாலே நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. நம்ம குடமிளகாவும் 1 நிமிஷம் வதக்கி முடிச்சக்கப்புறமா இப்போ வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து போய்க்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு முக்கியமான சாசஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து நான் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கிரீன் சில்லி சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வினிகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். கடைசியாக வந்து கெச்சப் வந்து அதாவது டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். மற்ற எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கெச்சப் மட்டும் கொஞ்சம் கூடவே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கெச்சப்பும் இருக்குது, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸும் இருக்குது. மறந்துடாதீங்க, கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க. சாஸ் நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புளிக்கும். கெச்சப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நீங்கள் கெச்சப் தான் வந்து சேர்த்துக்கணும். கெச்சப் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து மிளகாய் வத்தல் பொடியும் வந்து சேர்த்துக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன். சாரி, அது கூடவே வந்து உப்பும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட வந்து நான் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன். கருப்பு எள்ளு சேர்க்காதீங்க, வெள்ளை எள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு 50 செகண்டுக்கு நல்ல கொதி வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போயிடாதீங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சைனீஸ்ங்கிற மாதிரி காண்டி நம்ம ஹை ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 40 செகண்ட் நல்லா வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அப்படியே சாசஸ் கூட சேர்த்து திரும்பி அந்த சாசஸ் கூட உருளைக்கிழங்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லா சைடும் சாசஸ் எல்லாமே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கோட் ஆனக்கப்புறமா நம்ம வந்து தேன் வந்து சேர்த்துக்கிறோம். தேன் கடைசியாக தான் சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக வந்து தேன் சேர்க்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சிடும். 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து அதை வந்து நல்ல உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து கடைசியாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே டக்குன்னு நடக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிருக்கனால நம்ம ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுற மாதிரி, ஃபாஸ்ட் ஃபுட் குக் பண்ணுற மாதிரி டக்குன்னு நல்லா வந்து உடனே எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை வந்து கொத்தமல்லி இலை சேர்த்தக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோ வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும். பேரு தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாகவும் வந்து பண்ணிடலாம். நார்மலாக உருளைக்கிழங்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாசஸ் வச்சு கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.